அன்பர்களே, அனைவரையும் வணங்குகின்றேன். அபிராமி அந்தாதியிலிருந்து ஓர் பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சிவலோகம் கிடைக்கும், முக்தியை நோக்கி இட்டுச் செல்லும் தவநெறி கிடைக்கும், நிலையான பதவி நிலையான அரசு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? அபிராமி பட்டர் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்? புதுமலர்த்தால், நின் புதுமலர்த்தால் அபிராமி அன்னையின் திருவடிகளை அள்ளும் பகலும் நெஞ்சம் உருக, என் உருக, உள்ளம் கசிய வணங்கிடும் அன்பர்க்கு அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்று பாருங்கள். அபிராமி அன்னையை வணங்கும் பொழுது, அபிராமி அன்னையை மனம் உருக, கசிந்துருக, அன்பால் கசிந்து உருக வணங்கிடும் பொழுது அழியா அரசு செல்லும் தவநெறி சிவலோகம் கிடைக்கும். திருவாசகத்திலே வரும், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே என்று வரும். ஆனால் இங்கே சத்தியமாக சொல்லுகிறார் அபிராமி பட்டர், அன்னையை வணங்கிடுவோர்க்கு இந்த மூன்றும் சாத்தியம் சித்திக்கும். அழியா அரசு செல்லும் தவநெறி, முக்தியை நோக்கி செல்லும் தவநெறி, அதுதான் வாழ்வியல் நெறி, சிவலோகம் அனைத்தும் கிடைக்கும். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே. சொல்லையும் பொருளையும் பிரித்திட முடியாது. அப்படி சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறார்கள். சொல்லும் பொருளும் இணைந்தே இருப்பது போல சிவனும் சக்தியும் இணைந்தே இருக்கிறார்கள். ஆனந்த நடனம் ஆடும் சிவனோடு இணைந்து தாய் இருக்கின்றாள், அன்னை இருக்கின்றாள். அந்த அன்னையின் திருவடிகளை வணங்கிடுகின்ற பொழுது இத்தனை பாக்கியங்கள் அன்பர்களுக்கு கிடைக்கும். சிவபெருமான் மறையுமாம், மறையின் பொருளுமாம், வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். அபிராமி பட்டர் கரும்புவில் மலர் அம்பு பாசம் அங்குசம் தன் கையிலே தாங்கி அன்பர்களை காத்து கொண்டிருக்கிறாள் தாய். அபிராமி பட்டர் தாயினை போற்றி பாடியிருக்கிறார். மாணிக்கவாசகர் சிவனை போற்றி பாடியிருக்கிறார். இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இறையருளனுடைய பெருமை அன்பர்களுக்கு தெரிகிறது. சிவசக்தியாக பார்க்கின்ற பொழுது நாம் அந்த பக்தி மார்க்கத்தில் நெஞ்சுருக வணங்குகின்ற பொழுது நாம் பெரும் பாக்கியத்தை, அருளாற்றலை நாம் உணர முடியும். சொற்றுணை வேதியனாக இருக்கிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படி இருக்கிறார். நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று ஒரு பக்கம். எங்கே தாயினுடைய திருத்தாளினை வணங்குகின்ற பொழுது சிவலோகம் சித்திக்கும். அபிராமி பட்டர். அன்பர்களே,
அபிராமி அந்தாதி ஒரு கையில், திருவாசகம் ஒரு கையில் படித்து பாருங்கள். இறை உணர்வோடு எந்நாளும் இருக்கலாம். ஓம் பராசக்தி. இறையருள் நம்முடைய தொடர்ந்த பக்தியினால் நெஞ்சுருக, உள்ளம் உருக, அன்பு உருக இறைவனை வணங்கி, தாயினை வணங்கி இறையருளோடு என்றும் பயணிப்போம். ஓம் பராசக்தி.